தேசிய கட்சிகளோடு கூட்டணி அமைத்தால் கட்சி பாதிக்கப்படும் என்பதாலேயே பாஜக கூட்டணியிலிருந்து விலகியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதிய விளக்கத்தை அளித்துள்ளார். ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோக்குமாரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். ஈரோடு அடுத்த கஸ்பாபேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியா கூட்டணியிலும் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தவில்லை என்று கூறினார். மேலும் தேசிய கட்சிகளின் பார்வை தேசிய அளவில் மட்டுமே உள்ளது, மாநிலங்கள் பாதிக்கப்படும் போது தேசிய கட்சிகள் கண்டுகொள்ளவில்லை என்ற காரணத்திலாயே பாஜக கூட்டணியில் இருந்து தங்கள் கட்சி விலகியதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவள் தேசிய அளவில் தான் அதை பார்வை இருக்குது. நம்முடைய மாநிலம் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் நம்முடைய வேட்பாளரை நம்முடைய மாநில மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால பாதிக்கப்படுவது மாநில கட்சிகள். ஆகவேதான் நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகிட்டோம். அதே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்கிறார்கள். அவர்தான் எஜமானர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகி அதிமுக தனித்து போட்டியிட்டாலும் பாஜகவுடன் ரகசிய கூட்டணிகள் அதிமுக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். பேரறிஞர் அண்ணா, ஜெயலலிதா ஆகியோரை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தரக்குறைவாக பேசியதால் மட்டுமே கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக அதிமுக தலைவர்கள் கூறி வந்தனர். இந்த நிலையில் பாஜகவுடனான கூட்டணி முறிவுக்கு பழனிசாமி புதிய விளக்கம் அளித்திருப்பது அதிமுகவினரையே குழப்பமடைய செய்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.